Namaste children, welcome to science class. Today I am going to continue lesson number 4, electricity. Last class I taught Ohm's law. In Ohm's law, V equal to IR. The formula of Ohm's law is V equal to IR. V is a potential difference. I is a current. R is a resistance. Okay? இப்போ R நம்மளுக்கு வேணும் அப்படின்னா V divide by I அதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. டுடே கிளாஸில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னால் அந்த ஓம்ஸ் லாவோடைய சர்க்கியூட் டயக்ராம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல, எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஆஃப் அ ஓம்ஸ் லா பார்த்தோம்ல, அதை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் பி அப்படிங்கிறது பேட்ரி, கே அப்படிங்கிறது கீ, ரியோஸ்டாட் ஆர்ஹெச்ங்கிறது ரியோஸ்டாட், தென் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது கண்டக்டார், எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது கண்டக்டார். இந்த கண்டக்டரை ஓம் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிக்ரோம் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. நிக்ரோமை எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பிட்வீனில் இது செட் பண்ணிவிட்டு ஏங்கிறது அம்மீட்டர், விங்கிறது வோல்ட் மீட்டர், இது எல்லாமே கனெக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த வி மட்டும்தான் என்ன கனெக்ஷனில் இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஏ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த அப்ளையன்சஸ் எல்லாமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல். ஏன் இந்த டாப்பிக்குக்கும் இதுக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த டாபிக் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் பார்க்க போகிறோம்ல, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த நம்ம 4.4 இந்த ஃபிகரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓம்ஸ் லா படி நிக்ரோமை செட் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காப்பர் ஒயரை செட் பண்ணிவிட்டு ரீடிங் எடுக்க போகிறோம். தென் அலுமினியம் ஒயரை செட் பண்ணிவிட்டு ரீடிங் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். சரி, எப்படி ரீடிங் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் வேல்யூ விக்கு ஏ எவ்வளோ வேல்யூ வருது அதுதான் நம்ம பார்க்க போகிற ரீடிங். ஃபஸ்ட்டு இந்த செட்டப்பில் வி பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் வந்து வி வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஏ எவ்வளோ வருது அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறோம். தென் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏயோட வேல்யூ மெஷர் பண்ணுறோம். ஓகேயா? அப்போ ஒரு 4 ரீடிங்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வி டிவைட் பை ஐ அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த 4 ரீடிங்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஏயோட வேல்யூ, வியோட வேல்யூ, வி டிவைட் பை ஐங்கிற வேல்யூ வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்டா? இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்ரோமுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும், காப்பருக்கு ஒரு வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும், அடுத்து வந்து அலுமினியத்துக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஓகேயா? அப்போ வி டிவைட் பை ஐங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ரெசிஸ்டன்ஸ், அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி டு oppose the flow of charges and hence the passage of current through it. It is defined for different materials. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியத்துக்கு, காப்பருக்கு, அயனுக்கு, தென் நிக்ரோமுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ரெசிஸ்டன்ஸுங்கிறது அந்த மெட்டீரியலோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அது என்ன ப்ராப்பர்ட்டி? கரண்ட்டோடைய அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும்போது சார்ஜஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டா? கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அந்த சார்ஜஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணுன்னா, நீங்கள் சைக்கிளில் ரைடிங் போகும்போது, பைசைக்கிளில் ரைடிங் போகும்போது எதிர்காற்றுன்னு சொல்கிறோம்ல, ஆப்போசிட் சைடில் காற்றடிக்கும் போது உங்களால் சைக்கிளில் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அதே மாதிரி தான் அந்த ஏரோடைய ப்ரெஷர் இருக்குல்ல, அதே மாதிரி இதை சொல்லலாம். அந்த கண்டக்டாரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அந்த சார்ஜஸோடைய ஃப்ளோவை வந்து ஆப்போசிட் பண்ணுது. இதை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அண்டர்ஸ்டாண்டா? இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஓம்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வி டிவைட் பை ஐ ஈக்குவல் டு ஆர், இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் the ratio between
the potential difference across the ends of the conductor and the current flowing through it. இப்போ இதில் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு V டிவைட் பை I. V மீன்ஸ் வாட்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அந்த எதுக்கு அந்த கண்டக்டரோட ரெண்டு எண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் அந்த கண்டக்டரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ரேஷியோனா டிவிஷனில் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேஷியோ. ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஓம் சொல்கிறோம்? அந்த சயின்டிஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால அவரோட நேமே அந்த அதுக்கு வந்து யூனிட்டாக வச்சுட்டாங்க. ஓம் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸோடைய என்ன எஸ்ஐ யூனிட். இது எப்படி சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டால் அதுக்கு நேம் தான் ஓம் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் வி மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். இந்த டாப்பிக்கில் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 1 வோல்ட்டாகவும் அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து 1 ஆம்பியராகவும் இருக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதுதான் இங்கே வந்து பேராகிராஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஸ் டு பி 1 ohm if a current of 1 ampere flows through it when a potential difference of 1 volt is maintained across its ends. 1 ohm வந்து 1 ohm வந்து ரெசிஸ்டன்ஸ் வேணும் இருக்கணும் அப்படின்னா அந்த டூ டெர்மினலுக்கும் இடையில 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். அந்த சர்க்கியூட்டில் 1 ஆம்பியர் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகணும். ஓகே, மூவ் டு த நெக்ஸ்ட் பேராகிராஃப். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இப்போ இந்த டாபிக் பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறத நான் சொன்னேன். ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அந்த சார்ஜஸ்க்கு ஆப்போசிட்டாக உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு ப்ராப்பர்ட்டி தான், அந்த மெட்டீரியலோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு பார்க்க போகும்போது ஒரு கண்டக்டர் வந்து எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுது, எவ்வளோ வந்து கண்டக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுது. அதாவது ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியலுக்கு அந்த மெட்டலுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து நல்லா ஹீட் ஆகும். நல்லா ஹீட் ஆகுறதுனால ஹீட்டிங் அப்ளையன்சஸில் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து வழியாக கரண்ட்டு கம்மியாக தான் பாஸ் ஆகும். ஓகேயா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கண்டக்டிவிட்டி. எந்த மெட்டீரியலுக்கு ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கோ அது வந்து கரண்ட்டை வந்து நல்லா கண்டக்ட் பண்ணும். இன்னும் சிம்பிளாக நான் சொல்லணும்னா நிக்ரோம் அப்படிங்கிறது ஒரு அலாய். அது எதில் வந்து மேடாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் அண்ட் குரோமியம், இந்த ரெண்டும் சேர்த்து தான் நிக்ரோம் அப்படிங்கிறத மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த நிக்ரோமுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கரண்ட்டை கம்மியாக தான் பாஸ் பண்ணும். நிக்ரோமுக்கு கரண்ட்டை வந்து கம்மியாக தான் பாஸ் ஆகும். அதனால் ஹீட்டிங் அப்ளையன்சஸில் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது காப்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி. அதனால் அது என்ன பண்ணும், கரண்ட்டை நல்லா பாஸ் பண்ணும். அப்போ அப்ளையன்சஸில் கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய அப்ளையன்சஸில் அதை காப்பரை யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஆப்ஜெக்ட் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அங்கே வந்து நிக்ரோம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதை ஃபர்தராக பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. You can verify by doing an experiment that the resistance of any conductor R is directly proportional to the length of the conductor L and is inversely proportional to its area of cross section A. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் R proportional to L. இப்போ R அப்படிங்கிறது ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ், L அப்படிங்கிறது அந்த கண்டக்டரோட லென்த். இப்போ ஒரு ஒயர் எடுத்துகிட்ருக்கோன்னா அந்த ஒயரோட லென்த், இல்லை ஒரு ராடு எடுத்துகிட்ருக்கோன்னா அந்த ராடோட லென்த். எல்லுங்கிறது லென்த். ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஆர்ங்கிறது எல்லுக்கு ப்ரொபோஷ்னலாகவும் ஏக்கு 1/r இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஏ, அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம எழுதும்போது ஆர் ப்ரொபோஷ்னல் L/A. எப்போவுமே ப்ரொபோஷ்னலுக்கு நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவல் டு போடும்போது ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்கே ரோ அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்கே என்ன நோட் பண்ணியிருக்காங்க, ரோன்னு நோட் பண்ணியிருக்காங்க.
அந்த ரோவுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். ரோ வந்து இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். இட் இஸ் அ ரோ called as electrical resistivity or specific resistance of a material of the conductor. சரி, ஓகே. இந்த ரோ நம்மளுக்கு வேணும்னா ரோ ஈக்குவல் டு RA டிவைட் பை எல் அப்படிங்கிற ஃபார்முலா கிடச்சிடுது. RA டிவைட் பை எல் இந்த ஃபார்முலா கிடச்சிடுது. இப்போ ஆர் எல்லோட வேல்யூ 1, ஏயோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ரோ ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்குது. ரோ ஈக்குவல் டு ஆர். Hence, the electrical resistivity of a material is defined as the resistance of a conductor of unit length and unit area of cross section. Its unit is ohm meter. இப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கண்டக்டாரோட ரெசிஸ்டன்ஸ். எப்போ அப்படின்னா அந்த கண்டக்டாருக்கு 1 மீட்டர் வந்து லென்த்தும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 1ஆகவும் இருக்கும்போது அதுதான் வந்து ரோ வந்து ஈக்குவல் டு ஆர்ன்னு சொன்னாங்களா, அதான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ரோனா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. இதோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் வந்து ஓம் மீட்டர். இதோடைய எஸ்ஐ யூனிட் ஓம் மீட்டர். Electrical resistivity of a conductor is the measure of the resisting power of a specified material to the passage of an electric current. It is a constant for a given material. இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மெட்டல் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒயருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். இப்போ அந்த டூ யூ நோ பாருங்கள், நிக்ரோம்னா அதிகமான ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர். இதோடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 into 10⁻⁶ ஓம் மீட்டர். ஒன் வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வேல்யூவை மெமரி பண்ணிக்கோங்க. ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ். இப்போ இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும். கரண்ட்டு பாஸ் ஆகும்போது எந்த ஒரு கண்டக்டர் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் என்ன பண்ணுது, ஹீட்டிங் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே அந்த கண்டக்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? கரண்ட்டு அது என்ன பண்ணுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறத தடுக்கும்போது அந்த இடத்துல ஹீட்டிங்கிற ப்ராசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதை ஃபஸ்ட்டு வந்து ஓம் கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சு இந்த ஹீட் அந்த கரண்ட்டை வந்து ஆப்போசிட் பண்ணி இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஹீட்டெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கும்போது தான் நிறைய ஹீட்டிங் அப்ளையன்சஸ் எல்லாம் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அயன் பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சயின்டிஸ்ட் வந்து ஹீட்டிங் அப்ளையன்சஸை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இப்போ ஹீட்டிங் அப்ளையன்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அப்ளையன்சஸ் வந்து வந்துருச்சு. ஹீட்டர், அயன் பாக்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் அவன், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அந்த நிக்ரோம் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்டக்டன்ஸ் அண்டு கண்டக்டிவிட்டி. இந்த கண்டக்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட். கரண்ட்டை ஈஸியாக பாஸ் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த கண்டக்டரோடைய அந்த ப்ராப்பர்ட்டி தான் கண்டக்டன்ஸ். கரண்ட்டை ஈஸியாக அலோவ் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டரோடைய ஒரு ப்ராப்பர்ட்டினா பண்பு தான் கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. Conductance of a material is the property of a material to aid the flow of charges and hence the passage of current in it. The conductance of a material is mathematically defined as the reciprocal of its resistance. இப்போ கண்டக்டன்ஸுங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த கண்டக்டன்ஸை வந்து கேபிட்டல் G அப்படின்னு நோட் பண்ணுறாங்க. கேபிட்டல் G ஈக்குவல் டு 1/R. ஏன் 1/R? ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட், அதனால ரெசிப்ரோக்கல், அதனால 1/R. இட்ஸ் யூனிட் இஸ் ஓம் பவர் -1. ஓம் பவர் -1. இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் அஸ் MHO. அதாவது ஓமை பவர் -1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்ஸில் ரைட் பண்ணுறாங்க. அதை சொல்லும்போது மோ அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். The reciprocal of electrical resistivity of a material is called its electrical conductivity. அப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கு ரெசிப்ரோக்கல், அதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை நம்ம சிக்மான்னு நோட் பண்ணணும். சிக்மா ஈக்குவல் டு 1/ρ. சிக்மா ஈக்குவல் டு
1 டிவைட் பை ரோ. சிக்மா அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ரோ அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. சிக்மா அப்படின்னா கண்டக்டிவிட்டி, ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, இட்ஸ் யூனிட் இஸ் ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. ஓம் பவர் -1 மோ அப்படின்னு ரைட் பண்ணலாம். அதனால் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1ன்னு ரைட் பண்ணலாம். இல்லைன்னா மோ மீட்டர் பவர் -1 அப்படின்னு கூட ரைட் பண்ணலாம். the conductivity is a constant for a given material. இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது என்னென்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெஷர் ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி டு பாஸ் த கரண்ட் த்ரூ இட். இதை மெஷர் பண்ணும்போது எவ்வளோ கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதனால குட் கண்டக்டாஸுக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ எதெல்லாம் குட் கண்டக்டாஸ்? காப்பர், அலுமினியம் எக்ஸட்ரா, இதெல்லாம் குட் கண்டக்டாஸ். இப்போ இதே இது பார்த்திங்கன்னா இது கரண்ட்டை பாஸ் பண்ணாத சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் கண்டக்டாஸ் ஆர் இன்சுலேட்டாஸ், எலக்ட்ரிக் இன்சுலேட்டாஸ்ன்னு சொல்கிறது. அப்போ எதெல்லாம் எலக்ட்ரிக் இன்சுலேட்டர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், வுட், ரப்பர் எக்ஸட்ரா. இந்த கண்டக்டிவிட்டி இஸ் மோர் ஃபார் கண்டக்டார்ஸ் தென் ஃபார் இன்சுலேட்டர்ஸ். இது உங்களுக்கே தெரியும், இன்சுலேட்டர்ஸை விட கண்டக்டார்ஸ்க்கு கண்டக்டிவிட்டி அதிகம். பட் த ரெசிஸ்டிவிட்டி இஸ் லெஸ் ஃபார் கண்டக்டார்ஸ். கண்டக்டார்ஸுக்கு கண்டக்டிவிட்டி மட்டும்தான் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். The resistivity of some commonly used material is given in table 4.2. இந்த 4.2வும் வந்து நம்மளுக்கு நிறைய ஒன் வேர்ட்ஸில் வரும். இந்த வேல்யூ நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வந்து கண்டக்டர். அதில் பார்த்தீங்கன்னா காப்பருக்கு ரெசிஸ்டிவிட்டி 1.62 10⁻⁻8 கொடுத்துருக்காங்க. நிக்கலுக்கு 6.84 10⁻⁻8. குரோமியத்துக்கு 12.9 into 10⁻⁻8 கொடுத்துருக்காங்க. இன்சுலேட்டரில் கிளாஸ் அண்ட் ரப்பர் கொடுத்துருக்காங்க. கிளாஸ்க்கு 10⁻10 to 10⁻14, ரப்பருக்கு 10⁻13 to 10⁻16. ஓகே, இங்கே கிளாஸில் என்னென்ன லேர்ன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் பார்த்துருக்கோம். அப்புறம் யூனிட், அதோடைய யூனிட் என்னென்னு பார்த்துருக்கோம், ஓம்ங்கிறத பார்த்துருக்கோம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ரோ பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிக்மா பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சம் மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.